إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்ஸாப் அத்தியாயத்தின் ஒரு வசனத்தில் சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா. நிச்சயமாக இந்த தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. குறிப்பாக லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர், யார் அல்லாஹ்வை நாம் சந்திக்கப் போகிறோம் என்று எதிர்பார்க்கிறாரோ, நம்பிக்கை கொள்கிறாரோ, அதேபோல் மறுமை நாளை நாம் சந்திப்போம் என்கிற அந்த ஆதரவில் இருக்கிறாரோ, அத்தகைய மக்களுக்கு ரசூலுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக ஒரு முஸ்லிம், ஒரு உண்மையான மூமின் எப்படி வாழ வேண்டும், இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களை கடைபிடித்து பேணி நடந்து வாழும் பொழுது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, ஒரு தகப்பனாக எப்படி இருக்க வேண்டும், ஒரு மகனாக எப்படி இருக்க வேண்டும், ஒரு நண்பனாக எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆசிரியராக, ஒரு தலைவராக, எல்லா விஷயங்களை குறித்தும் ரசூலுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி உண்டு. அந்த அடிப்படையில் தான் அன்பானவர்களே, ஒரு உலக வாழ்க்கையை ஒரு மூமின் எப்படி பார்க்க வேண்டும், ஒரு உலக வாழ்க்கையில் ஒரு மூமினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் ரசூலுடைய வாழ்க்கையில் நமக்கு அழகிய முன்மாதிரி உண்டு. முதலாவது, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொல்லால் ஒரு மூமின் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை எப்படி சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். அடுத்து அதற்கு நடைமுறையில் ரசூல் அவர்கள் விட்டு சென்ற அழகிய முன்மாதிரி என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் என்கிற சஹாபி அவர்களுடைய தோலை பிடித்து அவருக்கு உபதேசம் செய்யும் பொருட்டு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல், நீ இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வழிப்போக்கராக அல்லது ஒரு அந்நியராக இரு. ஒரு வழிப்போக்கர் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்தை நாடி செல்கிறார். இடையில் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் ஓய்வு எடுத்து, ஏதாவது மலஜலம் கழிப்பதாக இருந்தால் மலஜலம் கழித்து விட்டு தன்னுடைய ஹாஜத்தை பூர்த்தி செய்து அடுத்து என்ன செய்வார், புறப்பட்டு சென்று விடுவார் தன்னுடைய வழியை நோக்கி. ஆக ஒரு வழிப்போக்கர் ஒரு இடத்தில் தங்குகிறார் என்று சொன்னால் ஒரு 10-15 நிமிடம் இறங்கி அந்த வேலையை பார்த்துவிட்டு சென்று விடுவார். அந்த குறுகிய காலத்தில் இருந்த அந்த இடத்தை என்ன செய்ய மாட்டார், தன்னுடைய சொந்த இடமாக நினைக்க மாட்டார், அங்கு இருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட மாட்டார். தன்னுடைய வழியை நோக்கி, தன்னுடைய நோக்கத்தை நோக்கி அவர் கிளம்பி விடுவார். இதேபோல் தான் ஒரு அந்நியர், ஒரு அந்நிய ஊருக்கு நாம் சென்று விட்டால் அங்கு போன வேலையை பார்த்து எதற்காக வந்திருக்கிறோம், அது பிஸ்னஸ் வேலையாக இருந்தாலும் சரி, அது ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இது ஷாப்பிங்காக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக வந்தோமோ அந்த வேலையை பார்த்து விட்டு என்ன செய்வோம், வீட்டுக்கு திரும்ப இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாள் கம்மியாக கம்மியாக என்ன செய்வோம், இன்னும் 4 நாளில் புறப்பட வேண்டும், அடுத்த நாள் இன்னும் 3 நாட்களில் புறப்பட வேண்டும், மறுநாள் இன்னும் 2 நாட்களில் புறப்பட வேண்டும் என்று என்ன செய்வோம், போகக்கூடிய நாட்களை எண்ணிக்கொண்டிருப்போம். ஆக எங்கு போக வேண்டும் திரும்பி என்பதை மறக்க மாட்டோம். இதுதான் ஒரு அந்நியருடைய நிலை. ஆக ரசூல் சொன்னார்கள், நீ இந்த உலக வாழ்க்கையில் ஒரு அந்நியர் போல் இரு, அல்லது ஒரு வழிப்போக்கர் போல் இரு. என்ன அர்த்தம், இந்த இடத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, சொந்த இடமாக நினைக்கக்கூடாது. இது தற்காலிகமான இடம், கொஞ்ச நேரத்துக்காக வேண்டி வந்திருக்கிறோம், நாம் போய் சேர வேண்டிய இடம் ஆகிரத். சரி, அதுவும் எதற்காக வந்திருக்கிறோம், எப்படி அந்த வழிப்போக்கர் ஒரு 10 நிமிடம் ஒரு இடத்தில் நின்றால், அல்லது ஒரு அந்நியர் ஒரு ஊருக்கு போய் சில நாட்கள் தங்கினால் இறங்கி அந்த காரியத்தை அவர்கள் செய்து முடிப்பார்களோ, இறங்கி அந்த நோக்கத்தை மறக்க மாட்டார்களோ, அதே போல்தான் ஒரு மூமின்
எதற்காக இங்கு நாம் வந்திருக்கிறோம், எதற்காக அல்லாஹ் நம்மை இங்கு படைத்தான் என்கிற அந்த நோக்கத்தை மறந்து என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அந்த நோக்கத்தை ஒவ்வொரு நாள் பூர்த்தி செய்பவர்களாக வாழ்ந்து தன்னுடைய வேலையை பார்த்து ஆகிரத்தை நோக்கி நாம் புறப்பட வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு உதாரணமாக ரசூல் அவர்கள் இப்னு உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு அந்நியராகவோ அல்லது ஒரு வழிப்போக்கராகவோ நீங்கள் வாழுங்கள். இது ஒரு ரசூல் சொன்ன ஒரு வழிகாட்டுதல், உலகத்தில் ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும். அதே போல அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸ், உலக வாழ்க்கையில் ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய மற்றொரு ஹதீஸ். ரசூல் சொல்கிறார்கள், அத்துனியா சிஜுனுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மூமினுக்கு சிறைச்சாலை மாதிரி, ஒரு ஜெயில் மாதிரி, காஃபிருக்கு சொர்க்கம் மாதிரி என்று சொன்னார்கள். இந்த உலகம் காஃபிருக்கு சொர்க்கம், ஆனால் ஒரு மூமினுக்கு சிறை மாதிரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக சிறையில் ஒரு கைதி எப்படி இருப்பார், கற்பனை செய்து பாருங்கள். அங்கு தரக்கூடிய ஆடையை தான் அணிய வேண்டும், அங்கு சொல்லக்கூடிய இடத்தில் தான் அவர் தங்க வேண்டும், சொல்லும் நேரத்தில் தான் சாப்பிட முடியும், சொல்லும் நேரத்தில் தான் மற்ற வேலைகள், ஒரு எல்லை விட்டவர் வெளியே போக முடியாது. ஆக பல சட்டங்களுக்கு மத்தியில், பல வரம்புகளுக்கு மத்தியில், பல எல்லைகளுக்கு மத்தியில் தான் நினைச்சுகிறார் ஒரு சிறைவாசி சிறைச்சாலையில் வாழ்கிறார். ஆக ஒரு மூமினுடைய வாழ்க்கையும் அப்படிதானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கரண்டை கால் கீழே ஆடை அணியக்கூடாது என்று சொன்னால் அணியக்கூடாது. ஆக மார்க்க ரீதியான ஆடை இப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வரையறுத்து தந்திருக்கிறான். அந்த வரையறைப்படி தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆடை அணிய வேண்டும். இஷ்டத்துக்கு நாம் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அல்லாஹ் சில கடமைகளை விதித்து நேரத்தையும் நிர்ணயித்து தந்திருக்கிறான். அந்தந்த நேரத்தில் அந்தந்த தொழுகை, அந்தந்த மாதம் வந்தால் அந்தந்த கடமை என்று அல்லாஹ் சொன்ன நேரத்தில் அந்த கடமைகளை செய்ய வேண்டும். பல எல்லைகள், பல வரம்புகள் இருக்கிறது, அதை மீறி என்ன செய்ய முடியாது, ஹராமான விஷயங்களை நோக்கி போக முடியாது. ஆனால் இப்படி பல கட்டுகளுக்கு மத்தியில், பல வரம்புகளுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்தால் அங்கு நமக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் இங்கு ஒரு காஃபிருடைய நிலை என்ன, ஒரு காஃபிருக்கு அவன் எந்த விதத்திலும் இறைவனுடைய நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறான்னு சொன்னால், குறிப்பாக அவனுக்கு எந்த வரம்பும் கிடையாது. எதை வேண்டுமானாலும் அவன் அணியலாம், எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எந்த காரியம் வேண்டுமானாலும் செய்யலாம். ஹராம் என்கிற ஒரு சட்டம் கிடையாது. இதற்கு கேள்வி கேட்கப்படுவோமே, விசாரிக்கப்படுவோம் என்கிற அந்த பயம் கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு நினைச்சுகிறான், உலகத்தில் வாழ்கிறான். ஆக உலகம்தான் அவனுக்கு சொர்க்கம். ஆனால் இந்த வாழ்க்கை வாழ்ந்த ஒருவனுக்கு அங்கே என்ன செய்யப்படாது, சொர்க்கம் வழங்கப்படாது. ஆக இந்த ஹதீஸில் ரசூல் அவர்கள் ஒரு மூமின் ஒரு சிறைவாசி மாதிரி தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஒரு உதாரணத்தை தருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் உலக வாழ்க்கையை ஒரு மூமின் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கும் பல குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸுகள் உண்டு. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை வெறும் வீண் விளையாட்டு, வீணான ஒரு காரியம் என்பதாகவும், சில வசனங்களில் ஒரு சில நாட்களுக்காக சுகம் தரக்கூடிய ஒரு அற்ப விஷயம் என்பதாகவும், சில வசனங்களில் உலக வாழ்க்கையை ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு பொருள் என்பதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையை சித்தரிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்க்கை உடைய மதிப்பு எவ்வளவு அல்லாஹ்வுடைய பார்வையில், அதே பார்வையில் தான் ஒரு மூமினும் உலக வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்பதற்கு ரசூல் சில உதாரணங்களை சொன்னார்கள். அதில் ஒரு உதாரணம் தான், மறுமை வாழ்க்கையை காட்டிலும் உலக வாழ்க்கையின் உதாரணம் எவ்வளவு என்று சொன்னால், ஒரு விரலை நாம் கடலில் நுழைத்து எடுத்தால் எவ்வளவு தண்ணீர் வருமோ, சில சொட்டு, ஓர் 2 சொட்டு, அதுதான் உலக வாழ்க்கை. அந்த கடல் மறுமை வாழ்க்கை என்று சொன்னால், கடலுக்கும் அந்த ஓர் 2 சொட்டு தண்ணீருக்கும் மத்தியில் என்ன இல்லை, எந்த ஒரு ஒப்பிடுதலும் இல்லை. சொல்ல முடியுமா அந்த 2 சொட்டை விட கடல் தண்ணீர் இத்தனை மடங்கு அதிகம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஒப்பிடுதலே கிடையாது. ஆக மறுமை வாழ்க்கை கரையில்லா ஒரு கடல் போல் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் உலக வாழ்க்கை மிக சொற்பமானது, மிக அற்பமானது என்பதை ரசூல் அவர்கள் உதாரணத்தை கொண்டு சொல்கிறார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களோடு ஒரு வழியாக கடந்து செல்லும் பொழுது இறந்து போன ஒரு ஆடு இருந்தது. அந்த ஆட்டின் காதுகள் அருந்து போயிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவிடம் கேட்டார்கள், உங்களில் யாராவது இதை
காசு கொடுத்து திர்ஹம் தீனார் போன்ற காசு கொடுத்து வாங்குவீர்களா? சஹாபா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஆடு உயிரோடு இருந்தாலே திர்ஹம் வெள்ளி காசு கொடுத்து நாங்கள் வாங்க யோசிப்போம். காரணம், காதுகள் அருந்து போன ஆடு, அந்த குறையுள்ள ஆடை என்ன செய்ய மாட்டார்கள், பெரும்பாலும் வாங்க மாட்டார்கள். இது உயிரோடு இருந்தாலே வாங்க மாட்டோம், இது இறந்து இருக்கிறது யா ரசூலல்லாஹ், இதை யார் வாங்குவா? ஆக அந்த ஆட்டுக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்காமல் சஹாபா இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ரசூல் சொன்னார்கள், உங்களுடைய பார்வையில் இந்த ஆட்டுக்கு எப்படி மதிப்பு இல்லையோ அதைவிட அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன இல்லை, மதிப்பு கிடையாது. மிக மதிப்பில்லாத ஒரு சீப்பான ஒரு விஷயம் இந்த உலக வாழ்க்கை என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த உதாரணங்களுக்கு ஏற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். நம்மில் பலர் ஊருக்கு என்ன செய்வோம், உபதேசம் செய்வோம், உதாரணங்களை சொல்வோம், பல சட்டங்களை பேசுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய விஷயம் என்று வந்தால் அதையெல்லாம் மறந்து விடுவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் நீ ஒரு வழிப்போக்கராக இரு என்று சொன்னால் ரசூல் அந்த வழிப்போக்கர் மாதிரி தான் வாழ்ந்து காட்டியிருப்பார்கள். நீ இந்த உலக வாழ்க்கையில் ஒரு அந்நியனாக இரு என்று ரசூல் அவர்கள் இப்னு உமரை பார்த்து சொல்கிறார் என்றால் ஒரு அந்நியர் போல் தான் ரசூல் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து இருப்பார். ஒரு மூமினுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசி மாதிரி என்று ரசூல் சொன்னால் அதுபோல் தான் ரசூல் அவர்கள் கட்டுக்கோப்பாக அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்கு மத்தியில் தான் ரசூல் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருப்பார். ஆக அந்த சில உதாரணங்களை நாம் பார்ப்பதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், உலகத்தின் மீது எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் எப்படி ரசூல் அவர்கள் மறுமை சிந்தனையை எப்போதும் தனக்கு முன்னால் வைத்து கொண்டு மறுமை என்று எப்போதும் எந்த செயலை செய்தாலும் எந்த வார்த்தையை பேசினாலும் மறுமையை அடிப்படையாக வைத்து அது அமைந்திருந்தது என்பதற்கு ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்து சில உதாரணங்களை பாருங்கள். சஹீஹ் புகாரியுடைய ஒரு ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பஹ்ரைன் நாட்டிலிருந்து பொருளாதாரம் கொண்டு வரப்பட்டது. பல நாடுகளை கைப்பற்றும் பொழுது அங்கிருந்து கனிமத் பொருட்கள் அல்லது அங்கிருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு லாபம் இதெல்லாம் என்ன செய்வார்கள், ரசூலிடம் கொண்டு வருவார்கள். ஆக பஹ்ரைனிலிருந்து பொருளாதாரம் வந்தது. பஹ்ரைனிலிருந்து வந்த அந்த பொருள் மாதிரி எங்கிருந்தும் என்ன செய்யவில்லை, அந்தளவுக்கு அதிகமான பொருள் வந்ததில்லை என்பதாக அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார். அதிகமான பொருளாதாரம் வந்ததும் பள்ளிவாசல் இந்த பொருளாதாரம் கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து எல்லா சஹாபாக்கும் அதில் ஒரு பங்கை தந்தார்கள். கேட்பவர்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள், வாரி வாரி கொடுத்தார்கள். அப்போது ரசூலுடைய சிறிய தந்தை அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்கள் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளட்டுமா? காரணம், நான் பத்ர் போரில் தன்னை விடுவிப்பதற்காக இவர் கைதியாக இருந்தார்கள். பத்ர் போரில் 70 காஃபிர்கள் ரசூலிடம் கைதியாக இருந்தார்கள். அந்த 70 காஃபிர்கள் விஷயத்தில் ரசூல் சொன்ன தீர்ப்பு என்னது? அவர்களுடைய குடும்பத்தார் பிணை தொகை கொடுத்து தன்னுடைய உறவினரை அந்த கைதி என்ன செய்யலாம், அழைத்து செல்லலாம் என்று ரசூல் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். ஆக அந்த சமயம் நடந்ததை இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்? நான் அந்த பத்ர் போர் சமயத்தில் தனக்காகவும் என்னுடைய சகோதரன் மகன் அகீல் அவர்களை விடுவிப்பதற்காகவும் நான் காசு பிணைத்தொகை கொடுத்திருந்தேன். ஆக நான் இப்போது பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளவா என்று கேட்டார்கள். ரசூல் சரி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்ல தன்னுடைய துணியை ஒன்றை விரித்து அள்ளி என்ன செய்தார்கள், அதில் திர்ஹம் தீனார் அந்த பொற்காசு வெள்ளி காசு மற்ற பொருட்கள்லாம் இருந்திருக்கும், அள்ளி அந்த துணியில் போட்டார்கள். போட்டு அந்த துணியை சுற்றி என்ன செய்தார்கள், எடுக்க முயன்றார்கள். அவர்களால் எடுக்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர்களில் ஒருவரை இதை தூக்கி என்னுடைய முதுகில் வைக்கும்படி சொல்லுங்கள். ரசூல் சொன்னார்கள், இல்லை, நான் சொல்ல மாட்டேன். அவர் சொன்னார்கள், ஃபர்ஃபா அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களாவது தூக்கி வையுங்கள் யா ரசூலல்லாஹ். இல்லை, நான் வைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அவர் என்னதான் செய்கிறார் என்று பார்ப்பதற்காக என்னவோ ரசூல் சொன்னார், இல்லை, நான் அப்படி செய்ய மாட்டேன். அடுத்து என்ன செய்தார், அதில் கொஞ்சத்தை வெளியே போட்டு மீண்டும் என்ன செய்தார்கள், துணியை தூக்கி சுமக்க முயற்சி செய்தார்கள். முடியவில்லை. மீண்டும் அதே வார்த்தை சொன்னார்கள், யார் சொல்லா, யாராவது ஒரு சஹாபியை அழைத்து இதை தூக்கி வைக்க சொல்லுங்கள். இல்லை, நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஃபா அந்த யார சொல்லா, நீங்களாவது தூக்கி வையுங்கள் யார சொல்லா. லா, நானும் வைக்க மாட்டேன்
மீண்டும் கொஞ்சத்தை என்ன செய்தார்கள், கீழே போட்டு விட்டார்கள். பிறகு கஷ்டப்பட்டு அதை தூக்கி முதுகில் வைத்து சென்று விட்டார்கள். அவர் மறையும் வரை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அஜபன் லிஹிர்ஸிஹி, அந்த பொருளாதாரம் மீது அவருடைய அந்த பேராசையை பார்த்து வியப்படையும் விதத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படும் விதத்திலே அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள், தன்னுடைய சிறிய தந்தை அப்பாஸை. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, சஹாபி அடுத்து சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொருளை எல்லாம் கொடுத்துவிட்டு பள்ளிவாசலை விட்டு சென்றார்கள். அதிலிருந்து ஒரு பைசாவையும் ரசூல் அவர்கள் எடுக்கவில்லை. எவ்வளவு பொருள் வந்தது பஹரைனிலிருந்து, அள்ளி அள்ளி தந்தார்கள். மூட்டை மூட்டையாக சில சஹாபா எடுத்து செல்கிறார்கள், அவ்வளவு பொருளாதாரம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சவில்லை, அதிலிருந்து ஒரு திர்ஹம், ஒரு தீனாரையும் ரசூல் அவர்கள் தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை பிரத்யேகமாக அந்த ஹதீஸுடைய இறுதியில் அந்த சஹாபி பதிவு செய்கிறார். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாருங்கள், காசு பணத்தின் மீது ஆசையே கிடையாது, பேராசை விடுங்கள், அந்த லேசான ஒரு சின்ன ஆசையும் ரசூல் அவர்களுக்கு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆக்கப்பட்ட பிறகு பழைய காலத்தில் ரசூல் அவர்கள் வியாபாரம் செய்வார், வணிகம் செய்வார், ஒரு சிறந்த வியாபாரி ரசூல் அவர்கள். ஆனால் நபியாக்கப்பட்ட பிறகு ரசூலுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன செய்ய முடியாது, வியாபாரம் செய்ததா எந்த ஒரு சம்பவத்தையும் பார்க்க முடியாது. காரணம், நபியான பிறகு ரசூல் அவர்கள் முழு மூச்சாக அழைப்பு பணியில் தான் என்ன செய்தார்கள், ஈடுபட்டார்கள். ஃபுல் டைம் வியாபாரம் செய்வது, மற்ற விஷயங்கள், உலகத்தை சம்பாதிப்பதற்கான நேரமெல்லாம் ஒதுக்காமல் முழுக்க முழுக்க ஆகிறதுக்காக நேரத்தை ஒதுக்கி 24 மணி நேரம் ரசூல் அவர்கள் தஅவாவுக்காக தான் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். ஆக ரசூல் அவர்கள் நபியாக்கப்பட்ட பிறகு நினைச்சவில்லை, வியாபாரம் வணிகம் எல்லாம் செய்யவில்லை. அப்படி இருக்க எப்படி ரசூல் அவர்கள் தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக செலவு செய்வார் என்று சொன்னால், மக்கத்து வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செலவு செய்திருக்கலாம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பொருளை ரசூலுக்காக அர்ப்பணித்திருக்கலாம். மதீனா வந்த பிறகு சில போர்களுக்கு பிறகு வரக்கூடிய கனிமத் பொருட்கள் அல்லது சில காஃபிர்களோடு ஒப்பந்தம் போட்டு விளைச்சலிலிருந்து இவ்வளவு நீங்கள் தர வேண்டும் என்று சொல்வார்கள், அதிலிருந்து ஒரு பகுதி வரும். அதில் ரசூலுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், ஒரு பகுதியை நிர்ணயித்திருந்தான், இது ரசூலுக்குரியது என்று. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், ரசூலுக்குரியது என்று அல்லாஹ் பங்கிட்ட அந்த பகுதியை முழுமையாக செய்ய மாட்டார், எடுத்து பயன்படுத்தி கொள்ள மாட்டார். ஆக கனிமத் பொருட்கள் வந்து அதில் ரசூலுக்குரிய பங்கு என்று அல்லாஹ் சொன்னது தனியாக ரசூல் அவர்கள் எடுத்தாலும் ரசூல் என்ன செய்வார்கள், அதை அதில் ஒரு சின்ன பகுதியை தனக்காக எடுத்துக்கொண்டு பெரும் பகுதியை உடனே மிஸ்கீன்களுக்கு தந்து விடுவார்கள். ஆக ரசூல் அவர்கள் சம்பாதிக்க மாட்டார்கள், வணிகம் திஜாரத் செய்ய மாட்டார்கள். நபியான பிறகு அல்லாஹ் நிர்ணயித்த அந்த பங்கு ரசூலை தேடி வந்தாலும் அதில் ரசூல் அவர்கள் மிக சிறிய பகுதி எடுத்துக்கொண்டு பெரும் பகுதியை, சில சமயம் மொத்தமாகவே ஒரு பைசாவும் எடுக்காமல், அந்த பஹ்ரைனிலிருந்து வந்த அந்த பொருளாதாரம் மாதிரி ஒரு பைசா எடுக்காமல் தனக்காக மொத்தத்தையும் என்ன செய்வார்கள், பிறருக்கே தந்து விடுவார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் 3 நாட்கள் என்ன செய்யாது, தொடர்ந்து அடுப்பு எரியாது. காரணம், 2 நாள் ஏதாவது சமைத்து சாப்பிட்டால் 3ஆவது நாள் சமைப்பதற்கு பொருள் இருக்காது, வீட்டில் சமைப்பதற்கு ஒன்றும் இல்லை, என்ன சமைப்பது. ஆக 3 நாட்கள் தொடர்ந்து அடுப்பு எரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய குடும்பத்தினர்கள் பெரும்பாலும் பேரித்தபழம் சாப்பிட்டு தண்ணீர் குடித்துக் கொள்வார்கள், இதுதான் அவர்களுடைய உணவு பெரும்பாலும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பெரும்பாலும் நாங்கள் அல் அஸ்வதான், அதாவது தண்ணீரும் பேரித்தபழமும், இதை கொண்டுதான் வாழ்க்கையை ஓட்டுவோம், பெரும்பாலும் நம்முடைய உணவு இந்த 2 தான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். ப்ராப்பராக சமைத்து சாப்பிடுவதற்கு வீட்டில் பொருள் இருக்காது. ஆனால் இதற்கு என்ன அர்த்தம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பாதிக்க வழி இல்லாமல் இப்படி நவுதுபில் அப்படி கிடையாது. ரசூலுக்கு சம்பாதிக்கும் திறன் இருந்தது, ரசூலுக்கு சிறந்த வகையில் வணிகம் செய்ய தெரியும், ரசூலுக்கு வியாபாரம் செய்து லாபம் ஈட்ட தெரியும். ஆனால் ரசூல் அவர்கள் செய்யவில்லை, அதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கவில்லை. உலகம் சம்பாதிப்பதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்காமல் முழு நேரத்தை மார்க்கத்துக்காக ரசூல் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். ஆக ரசூல் அவர்களை மிஸ்கீன் என்றும் சொல்லக்கூடாது என்று சில உலமாக்கள் சொல்வார்கள். ரசூலை என்ன சொல்லக்கூடாது, ரசூல் அவர்கள் மிஸ்கீனாக இருந்தார்
என்றுக்குள்ள சொல்லக்கூடாது. காரணம், அது அவராக தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த வாழ்க்கை அது. ஆனால் மிஸ்கீன் என்பவர் யார்? சம்பாத்தியம் கிடையாது, சரியா? அவர் சம்பாதிக்க விரும்புகிறார், வசதி வாய்ப்பை நாடுகிறார், ஆனால் வழி இல்லை என்று சொன்னால் தான் மிஸ்கீன் என்று சொல்வோம். ஆனால் ரசூல் அப்படி இல்லை. ரசூல் அவர்கள் விரும்பி அந்த வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டார். காசு வந்தாலும் நான் அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன், ஒரு பைசா எனக்கு வேண்டாம் என்று ரசூலாகவே அதை தேர்வு செய்து கொண்ட காரணத்தினால் ரசூலை மிஸ்கீன் என்று சொல்லக்கூடாது என்று சில அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஆகவேதான் ஒரு ஹதீஸை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாக, யா அல்லாஹ் என்னை மிஸ்கீனாக வாழச் செய், மிஸ்கீனாக மரணிக்கச் செய், மிஸ்கீன்களுக்கு மத்தியில் என்னை எழுப்பு என்று. அந்த துவாவும் அந்த ஹதீஸும் பலவீனமானது என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். ஆக ரசூல் அவர்கள் கஷ்டத்தோடு வறுமையோடு வாழ்ந்தது என்பது வழி இல்லாமல் மிஸ்கீன்கள் வாழ்வது மாதிரி கிடையாது. அது ரசூலாக தேர்வு செய்து கொண்ட வாழ்க்கை. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகை நடத்திவிட்டு, ரசூலுடைய வழக்கம் சலாம் சொன்ன பிறகு திரும்பி உட்கார்ந்து என்ன செய்வார்கள்? திக்ர் செய்வார்கள். திக்ர் செய்த பிறகுதான் வீட்டுக்கு சென்று சுன்னத் தொழுவார்கள். ஆனால் வழக்கத்துக்கு மாற்றமாக ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்து முசல்லாவை விட்டு எழுந்து சென்று விட்டார் வீட்டுக்கு, திக்ர் செய்யாமலே. சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். திரும்பி வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில் நான் இருக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது, வீட்டில் ஒரு வெள்ளி துண்டு இருக்கிறது, வெள்ளியின் ஒரு சின்ன துண்டு வீட்டில் இருக்கிறது, அதை இன்னும் யாருக்கும் ஃபகீர் மிஸ்கீன் ஏழைக்கு யாருக்கும் கொடுக்கவில்லையே என்று எனக்கு ஞாபகம் வந்தது. ஆக தொழுகை முடித்து முதல் வேலையாக ரசூல் செய்தார்கள், போய் அந்த பொருளை ஒரு ஃபகீருக்கு ஒரு மிஸ்கீனுக்கு கொடுத்து விட்டு வந்தார்கள். ஆக ரசூல் அவர்கள் வீட்டில் என்ன செய்ய மாட்டார்? ஒரு பைசாவும் வைத்து கொள்ள மாட்டார் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம். ஒரு முழு திர்ஹம் கூட கிடையாது, ஒரு சின்ன வெள்ளி துண்டு, அது திர்ஹமை விட சின்னதாக இருக்கலாம். திர்ஹம் என்பது வெள்ளி காசு, அதை விட சின்ன ஒரு வெள்ளி துண்டாக இருக்கலாம். அதையும் ரசூல் அவர்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளவில்லை, அதை ஒரு மிஸ்கினுக்கு தந்து வந்தார்கள். ஆக இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் எந்த ஒரு பொருளையும் என்ன செய்ய மாட்டார்கள்? வைத்துக் கொள்ள மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை என்று பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸில் நாம் படித்திருப்போம். ஆடையில் ஏதாவது ஒரு பகுதி கிழிந்து விட்டால் ரசூலே அதில் ஸ்டிச் போட்டு என்ன செய்வார்கள்? அதை போடுவார்கள். அவரே சுயமாக உட்கார்ந்து தைப்பார்கள் என்று நாம் படித்திருப்போமா இல்லையா? கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் உங்கள் ஒவ்வொருவர் கிழிந்த ஆடையை நாம் இந்த காலத்தில் போடுவோமா? என்னுடைய சிறு வயதில் நான் சில ஆடைகளை எப்படி போட்டிருக்கேன். என்னுடைய பாட்டனார் அல்லது வேறு ஆண்கள் என்ன செய்வார்கள்? கிழிந்த ஆடை கூட ஒரு சின்ன தையல் ஏதாவது போட்டு என்ன செய்வார்கள்? போடுவார்கள். ஆனால் இந்த காலத்தில் நான் அப்படி பெரும்பாலும் பார்த்ததில்லை. என்னை பற்றி நான் சொல்வதாக இருந்தால் கிழிந்த ஆடை நான் போடுவதில்லை. ஒரு சின்ன பகுதி கிழிந்து விட்டால் அடுத்து அவ்வளவுதான், அந்த ஆடையை நாம் போட மாட்டோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிழிந்த ஆடையை அவரே சுயமாக தைத்தெனிச்சுவார்கள், அதை போடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு எப்படி இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு என்பது விசாலமான வீடு, ஒரு பெரிய ஹாலு, ஒரு பெரிய பெட்ரூம் அப்படி கிடையாது. ஒரே ஒரு அறை தான், ஒரே ஒரு அறை, அதுதான் ஒட்டுமொத்த வீடு. அப்படி ஒவ்வொரு மனைவிக்கு ரசூல் அவர்கள் ஒரு அறையை தான் நினைச்சார்கள், ஒரு வீடாக கட்டி கொடுத்தார்கள். அதுவும் என்னது? களிமண்ணால் உருவாக்கப்பட்ட சுவர்கள், மேலே அந்த பேரித்தம்பலத்தின் இலைகளை பயன்படுத்தி போட்ட கூரை, இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. ஆக ரசூலுடைய வீடு எவ்வளவு எளிமையாக இருந்தது, ரசூலுடைய ஆடைகள் எப்படி எளிமையாக இருந்தது. சில சமயம் யாராவது கிஃப்டாக அன்பளிப்பாக ஒரு தரம் உயர்ந்த ஆடையை கொடுத்து யாராவது ஒரு சஹாபி அதை பார்த்து ஆடை சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டால் அந்த சஹாபி என்ன செய்வார்கள்? உடனே அன்பளிப்பாக தந்து விடுவார்கள். அன்பளிப்பாக வந்த ஒரு அழகான ஆடை கூட என்ன செய்ய மாட்டார்கள்? நிரந்தரமாக போட மாட்டார்கள். யாராவது கேட்டால் அதை உடனே தந்து விடுவார்கள். ஆக இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்க்கை மீது பற்று சுத்தமாக இல்லாமல், சரியா, உலக வாழ்க்கையை நாடாமல் முழுக்க முழுக்க மறுமைக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து, ஒரு வழிப்போக்கர், ஒரு அந்நியர், நாம் பயணத்தில் போனால் இப்படி செய்வோம், சரியா, பயணத்தில் போகும் பொழுது ஏதோ ஆடையில் கரை பட்டு விட்டது என்று சொன்னால் அங்கே என்ன செய்வோம்? பயணம் தானே, வீட்டுக்கு போய் மாற்றிக்கொள்ளலாம். பயணத்தில் படுத்து தூங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை, ஏன் உட்காருவதற்கு ட்ரெயினில் பஸ்ஸில் இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வோம்? இந்த படிக்கட்டில் இடம் கிடைத்தால் போதும் என்று உட்கார்ந்து பேப்பரை விரித்து என்ன செய்வோம்? உட்கார்ந்து பயணம் காரணம் என்ன? பயணம் தானே, வீட்டுக்கு போய் தூங்கலாம்.
ஆக பயணத்தில் நாம் எப்படி எந்த பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சரியா பல அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு நாம் பயணத்தை மேற்கொள்கிறோமோ அப்படிதான் ரசூல் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டில் இருக்கிறார். ரசூலை சந்திப்பதற்காக பேசுவதற்காக உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாயை விரித்து உறங்கி கொண்டிருக்கிறார், மேலாடை இல்லாமல். அந்த பாயின் அச்சு ரசூலுடைய முதுகில் அல்லது கையில் அப்படியே தெரிந்தது. அதை பார்த்த உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழிப்பு வந்ததும் மா யுப்கீக யா உமர், உமர் எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்க உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கைசர் கிஸ்ரா என்கிற இந்த ரோமானிய அரசர்கள், இந்த ஈரான் நாட்டு அரசர்கள், அந்த காலத்தில் இருந்த 2 சூப்பர் பவர், ரோமானிய அரசு, ஈரானின் பெர்ஷியன் உடைய பாரசீக பேரரசு. ஆக அந்த அரசர்கள்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் உங்களுடைய நிலை இப்படியா? எவ்வளவு எளிமையாக ஒரு பாயை விரித்து ரசூல் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார். மேலே ஒரு சாஃப்டான ஒரு துணி கிடையாது, ஒரு வெல்வெட்டு துணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாயை விரித்து தூங்கி கொண்டிருக்கிறார். அந்த அச்சு ரசூலுடைய உடம்பில் தெரிகிறது. உங்களுடைய நிலை இப்படியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் பின் ஹத்தாப் அவர்களை பார்த்து கேட்டார்கள், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கைசர் கிஸ்ரா போன்றவர்களுக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கை கொடுத்து நமக்கெல்லாம் மறுமையை தருவானே, அதை கொண்டு நீங்கள் பொருந்திக் கொள்ள மாட்டீர்களா? என்னதான் இப்படி கஷ்டமாக நாம் வாழ்ந்தாலும் உலக வாழ்க்கை அந்த 60-70 வயதோடு போய்விடும், அவ்வளவுதான். அடுத்து நமக்கு அல்லாஹ் ஆகிரத்தில் என்ன செய்வான்? சொர்க்கத்தை வழங்குவான். அந்த சொர்க்கத்தில் பல நியமத்துகள், கற்பனை செய்ய முடியாத நியமத்துகள், நிரந்தரமான நியமத்துகள் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் இந்த நியமத்தில் என்னது? தற்காலிகமானது. உயிர் வாழும் வரை அந்த உயிருக்கும் கேரண்டி கிடையாது எப்போது போகும் என்று. இருக்கும் வரை அவர்கள் அந்த நியமத்தை சுகத்தை அனுபவிப்பார்கள் இஷ்டத்துக்கு அந்த காஃபியர்கள். ஆனால் முஃமினீன்கள் இங்கு கஷ்டப்பட்டாலும் அங்கு அவர்களுக்கு நிரந்தர சொர்க்கம் உண்டு, சொர்க்கத்தின் நியமத்துகள் உண்டு. அதை நீங்கள் கொண்டு பொருந்திக் கொள்ள மாட்டீர்களா, திருப்தி அடைய மாட்டீர்களா என்று கேட்டார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த ஹதீஸில் இப்னு உமரை பார்த்து ஒரு வழிப்போக்கராக இருங்கள், ஒரு அந்நியராக வாழுங்கள் என்று சொன்னார்களோ, அந்த ஹதீஸுக்கான தஃப்சீராக ஒரு நடைமுறையில் அதற்கான விளக்கம் என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு வழிப்போக்கராக தான் ரசூலுடைய வாழ்க்கை இருந்தது. ஒட்டுமொத்த வாழ்க்கை இப்படிதான். தேடி வரக்கூடிய பொருளாதாரத்தையும் ரசூல் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார், அதை பிறருக்கு தந்து விடுவார்கள். அதே நிலையில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது ரசூலுடைய போர் கவசம் ஒரு யூதரிடத்தில் அடமானம் அல்லது அடகில் வைக்கப்பட்டிருந்தது. அடகு என்று சொன்னால் அந்த வட்டி இல்லாத சரி ஒரு பொருளை கொடுத்து கடன் வாங்குவார்கள், கடன் காசை கொடுத்து அந்த பொருளை திருப்பி வாபஸ் பெற்றுக்கொள்வார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பேரித்தம்பளங்களை வாங்குவதற்காக ஒரு யூதரிடம் தன்னுடைய போர் கவசத்தை கொடுத்திருந்தார்கள். அதை மீட்கவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார். ஆக போர் கவசம் அடகில் வைக்கப்பட்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் என்ன செய்தார்கள்? வாழும்படி சொல்லி கொடுத்தார்கள். பற்றற்ற வாழ்க்கை, உலக ஆசை இல்லாமல், குறிப்பாக பேராசை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை தான் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் ரசூல் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். ஆகவேதான் 3 நாட்கள் தொடர்ந்து அடுப்பு எரியாது வீட்டில். ஆனால் ரசூலுடைய மனைவிமார்கள் செய்யவில்லை, நமக்கு இந்த வாழ்க்கை எல்லாம் வேண்டாம் என்று ரசூலை விட்டு போகவில்லை. ரசூலோடு வாழ்வது பெரிய பாக்கியம். சரியா, சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்கட்டும் கிடைக்காமல் போகட்டும், ரசூலோடு வாழ்வது பெரிய பாக்கியம் என்று என்ன செய்தார்கள்? ரசூலோடு வாழ்ந்தார்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தங்க நெக்லஸ் மாதிரி ஒரு நகையை அணிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள், நீங்கள் அணியக்கூடாது என்று. அதை வைத்து சில உலமாக்கள், அநேகமா ஷேக் அல்பானி என்கிற அறிஞர், பெண்கள் கூட, ஆண்கள் தங்கம் அணியக்கூடாது, பெண்களும் தங்கம் அணியக்கூடாது என்று இந்த ஹதீஸை வைத்து சொல்வார்கள். ஆனால் மற்ற உலமாக்கள் எப்படி அதை சொல்வார்கள்? இந்த ஹதீஸ்க்கான விளக்கம், பெண்கள் தங்க நகை அணியலாம், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் என்ன செய்யக்கூடாது? ஒரு சொகுசு வாழ்க்கை வாழக்கூடாது. சரியா, பெரிய பெரிய நெக்லஸை அணிவது என்றெல்லாம் வாழக்கூடாது என்பது ரசூல் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு காட்டி தந்த வாழ்க்கை, அது வழிமுறை. அது
எல்லா பெண்களுக்கு ரசூல் சொன்ன சட்டம் அல்ல அது, தங்க நகை அணியக்கூடாது என்று. என்னுடைய மகள், ஒரு நபியின் மகள் நினைச்சக்கூடாது பெரிய பெரிய தங்க நகை அணியக்கூடாது. மாறாக மூமினீன்களுக்கு பற்றற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு ரசூலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், ரசூலுடைய குடும்பத்தாரும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆகவே ரசூல் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு அந்த தங்க நகை அணியாதீர்கள் என்று தடுத்தார்கள், ஹராம் என்கிற அடிப்படையில் அல்ல. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிதான் தன்னுடைய மனைவி மக்களுக்கும் என்ன செய்தார்கள், பற்றற்ற வாழ்க்கை வாழுங்கள். அடுத்து வரக்கூடிய மூமினீன்களுக்கு ரசூலுடைய குடும்பமே என்ன செய்ய வேண்டும், ஒரு அழகை முன்மாதிரியாக இருந்து காட்ட வேண்டும் என்பதற்காக. ஆகவேதான் பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுக்கு பிறகு, ரசூலுடைய வஃபாத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் எப்படி ஏதாவது ஒரு பொருள் வந்தாலும், கனிமத் பொருட்கள் ரசூலுக்கான பங்கு என்று வந்தாலும் அதை என்ன செய்வார்கள், மிஸ்கின்களுக்கு தந்து விடுவார்கள். இப்படி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வாழ்ந்திருக்கிறார் ரசூலுக்கு பிறகு. ஆகவே ஒரு ஹலீஃபா அப்துல்லா பின் ஜுபைர் அல்லது வேறு ஒரு சஹாபி, அவருடைய ஆட்சி காலத்தில் கனிமத் பொருட்கள் வந்தது. அதில் ஒரு பெரிய பகுதியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பினார்கள். வந்ததும் என்ன செய்தார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிஸ்கின்களை எல்லாம் அழைத்து ஆளாளுக்கு அதை பங்கிட்டு தந்து விட்டார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்களுடைய வீட்டில் பணி செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் வந்து, எனக்கும் அதில் ஏதாவது தந்திருக்கலாமே, அல்லது வீட்டில் சாப்பிடுவதற்கு கறி வாங்க ஏதாவது ஒரு திர்ஹம் நீங்கள் கொடுத்திருக்கலாம் என்று சொன்னால் ஆரம்பத்தில் சொல்லியிருக்க வேண்டாமா என்று சொன்னார்கள். ஆக தாமதப்படுத்தாமல் கைக்கு வந்ததும் என்ன செய்வார்கள், அதை சதகாவாக தந்து விடுவார்கள். இதுதான் ரசூலுடைய, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாத்திரமல்ல, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுடைய மற்ற மனைவிமார்களும் இப்படிதான் இருந்தார்கள். அன்பார்களே, இந்த உதாரணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் ஹலாலான வழியில் தாராளமாக சம்பாதிக்கலாம், சொத்து சுகம் சேர்த்தும் வைக்கலாம், மார்க்கம் தடை செய்யவில்லை. நபிகள் நாயகம் இப்படி வாழ்ந்தார்கள், பிறரும் இப்படி தான் வாழ வேண்டும் என்கிற கட்டாயம் மார்க்கத்தில் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணங்களை வைத்து ரசூல் சொன்ன அந்த ஹதீஸ், ஒரு வழிப்போக்கராக இருங்கள், அந்நியராக வாழுங்கள் என்று சொன்னார்களே, அந்த ஹதீஸை வைத்து நாம் குறைந்தது உலக பேராசை என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். பேராசை, அதை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபறுகளை நீங்கள் போய் சந்திக்கும் வரை, பார்க்கும் வரை இந்த பேராசை உங்களை பராக்காக்கி விட்டது, இந்த மார்க்கத்தை விட்டு திசை திருப்பி விட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானே, அந்த பேராசை நாம் என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்று அந்த உலக பேராசை, உலகம் 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 என்று சொல்லி உலகம் சம்பாதிப்பதற்காக, அந்த பேராசைக்காக தான் இன்று பல ஆகிரத் மீது நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாக இருந்தும் பல முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், பிறரை ஏமாற்றுவது, மோசடி செய்து சம்பாதிப்பது, கடன் வாங்கி தராமல் இருப்பது, பிஸ்னஸ் செய்கிறேன் என்று சொல்லி காசு வாங்கி அந்த காசை ஏமாற்றி விடுவது, ஃப்ராட்தனம் செய்வது, அல்லது வியாபாரம் செய்யும் பொழுது அதில் பல ஹியான துரோகம் செய்யக்கூடிய வேலைகளை செய்வது, அல்லது ஹராமான சம்பாத்தியம், அது ஹராம் என்று தெரியும், பல பயான்களில் கேட்டிருப்பார்கள், இது வட்டி, பேங்க் உடைய வேலை செய்யக்கூடாது, வட்டி தொடர்பாக கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாது, எல்லாமே தெரியும், இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் சம்பாதிப்பது. காரணம் என்ன, உலகத்தின் மீது பேராசை. ஹராமாக இருந்தாலும் அதை கொண்டு சம்பாதிக்கலாமே, காசு வரட்டும், காசு வந்தால் போதும், எப்படி வருகிறது என்பதெல்லாம் அடுத்த விஷயம், வந்தால் போதும் என்று சொல்லி நினைச்சுகிறார்கள். உலக பேராசையில் பல முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். அப்படி இருக்க ஒரு காஃபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கு என்ன வித்தியாசம்? காஃபிருக்கு ஆகிரத் மீது நம்பிக்கை கிடையாது, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு மீது நம்பிக்கை கிடையாது. காஃபிருக்கு ஒவ்வொரு பைசாவுக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்கிற நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஒரு மூமின் ஆகிரத்தை நம்புகிறான், அல்லாஹ் விசாரிப்பான் என்று தெரியும். குறிப்பாக எங்கிருந்து சம்பாதித்தாய், எங்கு செலவு செய்தாய், இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நகர முடியாது என்றும் தெரியும். இருந்தும் அதே ஹராமான முறையில் ஒருவர் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் காஃபிருக்கும் அந்த முஸ்லிமுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது? ஆக அன்பானவர்களே, உலக நியமத்துகள் மீது ஆசை இருக்கலாம், ஆனால் அதை அடைய வேண்டிய முறைப்படி நாம் அடையலாம். பேராசை என்ன செய்யும், நம்மை ஹராமான வழியில் தள்ளிவிடும். அந்த பேராசையை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இறுதியாக இதே பேராசை குறித்து அல்லாஹ் இன்னொரு அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது, வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலவ் வஅத்ததா, குறை சொல்லி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். அவன் எத்தகையவன் என்று சொன்னால், ஜமஅ மாலன் பொருளாதாரத்தை சேர்த்து
வஅத்தத, அதை எண்ணி எண்ணி பார்ப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு எழுதி வைப்பது தவறா என்று சொன்னால் தவறு கிடையாது. இது யாரை குறித்து அல்லாஹ் பேசுகிறான்? பொருளாதாரத்தை சேர்த்து அடிக்கடி அதை எண்ணி பார்க்கிறான் என்று சொன்னால் யார்? அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவனுடைய பொருளாதாரம் அவனை இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமாக இருக்க செய்துவிடும் என்று அவன் எண்ணுகிறான். ஆக இந்த மக்கள் என்ன செய்வார்கள்? சேர்த்து சேர்த்து வைப்பது, எண்ணி எண்ணி பார்ப்பது. எந்த அளவுக்கு அதை எண்ணி பார்ப்பார்கள் என்று சொன்னால் ஜகாத் கூட தரமாட்டார்கள், சதகா கூட தரமாட்டார்கள் அவ்வப்போது. இதுதான் என்னது? பேராசைக்கான அடையாளம். ஒருவர் வரவு செலவு பார்க்கிறார், எண்ணி பார்க்க, இது தப்பு கிடையாது. அந்த பொருளாதாரத்தில் உண்டான ஹக்கை தருகிறார், ஜகாத்தை தருகிறார், சதகா தருகிறார். ஆனால் ஒரு கணக்குக்காக வேண்டி வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு எழுதி வைக்கிறார், அதெல்லாம் தப்பில்லை. இந்த வசனம் அத்தகைய மக்களுக்கு பொருந்தாது. யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், என்னுடைய காசு அடிக்கடி எண்ணி பார்ப்பது, எவ்வளவு குறைந்து விடக்கூடாது. சதகா கொடுத்தால் குறைந்து விடும், ஜகாத் கொடுத்தால் என்னுடைய பொருளாதாரம் குறைந்து விடும் என்று ஜகாத்தும் கொடுக்காமல், சதகாவும் கொடுக்காமல், அல்லாஹ்வுடைய ஹக்கை கொடுக்காமல், மிஸ்கீன்களுடைய ஹக்கை கொடுக்காமல், உலகம் காசு என்று உலகத்தின் பின்னால் இருப்பார்களே, அத்தகைய மக்கள் அவர்களுடைய அந்த செயல் எப்படி தெரியும் பார்த்தால், ஏதோ இவர்கள் அந்த காசை சம்பாதித்து வீடு கட்டி நிரந்தரமாக இங்கு இருக்க போகிறார்களோ, அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களோ, ஹராம் ஹலால் வித்தியாசம் இல்லாமல் என்று சொல்லும் வகையில் அவர்கள் நினைச்சுவார்கள், உலகத்துக்காக வேண்டி பாடுபடுவார்கள். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அல்லாஹ் சொல்கிறான், கல்லா, அவ்வாறல்ல. அவன் என்னதான் இப்படி நினைத்து வாழ்ந்தாலும் அப்படி நடக்காது. நிச்சயமாக ஒரு நாள் மவுத் வரும், அங்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டியது உண்டு. அங்கு சொர்க்கம் நரகம் இருக்கிறது. லயும் பதன்ன ஃபில் ஹுதமா, அவன் ஹுத்தமாவில் தூக்கி எறியப்படுவான். வமா அதுராக மல் ஹுதமா, ஹுத்தமா என்றால் என்ன தெரியுமா? நாருல்லாஹில் மூகதா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எரித்த, அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட கடுமையான அந்த நெருப்பாகும். அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, அந்த நெருப்பு உடலை தொட்டதும் என்ன செய்யும்? இதயங்களை பாய்ந்து விடும், இதயங்களை அது எரித்து விடும். அந்த நரகத்தில் அவர்கள் 4 பக்கம் அந்த நரகம் மூடப்பட்டிருக்கும். முஸதா, 4 பக்கம் அந்த நரகம் மூடப்பட்டிருக்கும். எங்கும் தப்பித்து ஓடலாம் முடியாது. ஃபி அமதி முமத்ததா, பெரிய பெரிய தூண்களில் அந்த நரகவாசிகள் கட்டப்பட்டு அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். ஆக அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தரக்கூடிய பாடத்தை உள்வாங்கி, ரசூலுடைய முன்மாதிரியை எப்போதும் தன்னுடைய பார்வைக்கு முன்னால் வைத்துக்கொண்டு நாம் அதே போல் வாழ்க்கையை வாழவிட்டாலும் குறைந்தது பேராசையை தவிர்த்து கொண்டு மறுமை சிந்தனையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். தன்னுடைய செயல்பாடுகளை மறுமைக்காக வேண்டி அமைத்து கொள்ள வேண்டும். உலகத்துக்காக வேண்டி நாம் வைத்து புழப்புக்காக வேண்டி ஹலாலான முறையில் சம்பாதித்தாலும் அதிலும் என்ன செய்ய வேண்டும்? நல்ல எண்ணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குடும்பத்தை காப்பாற்றுவதன் மீது கடமையாக்கி இருக்கிறானே, பெற்றோருக்கு பணிவிடை செய்வது, பிள்ளைகளுக்கு தர்பியத் செய்வது, அவர்களுக்காக சம்பாதிப்பது என்னுடைய கடமையாச்சு என்கிற அந்த சிந்தனையோடு நாம் சம்பாதித்தால் அதுவும் ஆகிரத்து உடைய சிந்தனையின் அடிப்படையில் அது இபாதத்தாக மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சொன்ன இந்த விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. பேராசை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பேராசையின் காரணமாக ஹராம் ஹலால் வித்தியாசம் இல்லாமல் சம்பாதிப்பது, உலகத்தின் பின்னால் சென்று மறுமையை மறப்பது, தன்னுடைய கடமைகளை, தொழுகை போன்ற இபாதத்துகளை மறந்து வாழ்வது போன்ற விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மறுமை சிந்தனையோடு ஒவ்வொரு நாள் தன்னுடைய நாட்களை மறுமையில் பயன் சேர்க்கக்கூடிய நாட்களாக அமைத்துக் கொள்ளும் பாக்கியசாலிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கிருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.